எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க, சோர்வாக இருக்கிறாங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இந்த ட்ரிங்க் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நைட்டே எல்லாத்தையும் ஊற வச்சிடணும். என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பாதாம் ஒரு 15 பாதாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வால்நட் எடுத்திருக்கேன், அதாவது அக்ரூட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அக்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 5 டேட்ஸை வந்து கொட்டையை நீக்கிட்டு பாதி பாதியாக பிச்சு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பெரிய சட்டியில் இதை ஊற்றிட்டு எத்தனை பேருக்கு உங்களுக்கு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டு விட்டுருங்க. மூடி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வெறும் வயிற்றில் தான் இதை சாப்பிட்ணும். அதனால் இந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த நட்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஹனி நம்ம ஆட் பண்ணிக்கணும். சுகர் போடக்கூடாது. நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சுத்தமாக சுகர் ஆட் பண்ணிக்காதீங்க. அந்த வால்நட்டோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுனால வால்நட் ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் ஏலக்காய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு அந்த தண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக. அவ்வளோதாங்க, நமக்கு ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அவ்வளோதான், நம்ம பசங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் 15 பாதாம் எடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ ஒரு ஆளுக்கு வந்து 5 பாதாம் கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.